தண்ணிக்காக தான் அடுத்த உலக போர் நடக்குதுன்னு சொல்றாங்க பல ரிசர்ச்சர்ஸ். அது இப்பவே நடக்கும் போல தெரியுது. ஏற்கனவே சிந்து நதி ஒப்பந்தம் சஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரு பக்கம் பாகிஸ்தான் தங்குன்னு குதிக்கிறாங்க. இப்போ பங்களாதேஷ் கூட இந்தியா போட்டிருந்த கேஞ்சஸ் வாட்டர் ட்ரீட்டி அடுத்த பஞ்சாயத்தா வந்து நிக்குது. மேட்டர் என்னன்னா 1970s கல்கட்டா போர்ட்டுக்கு சில்ட் கிளியரன்ஸ் பண்ண இந்தியன் கவர்மெண்ட் கங்கை நதி தண்ணியை கொஞ்சம் ஹூக்ளி நதியில திருப்பி விட்டாங்க. அந்த இடம் தான் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஃபரக்கா பேரேஜ். அந்த டைம்ல பங்களாதேஷ் எங்களுக்கு கங்கை நதி தண்ணி சப்ளை கம்மி ஆகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அவங்களுக்கு ஒரு மினிமம் அளவாவது தண்ணி சப்ளை இருக்கணும்னு போட்டது தான் இந்த கேஞ்சஸ் வாட்டர் ட்ரீட்டி. 1996 சைன் ஆன இந்த ஒப்பந்தம் 30 வருஷத்துக்கு தான் வேலிட். 2026 ரெனியூவலுக்கு வருது. இதை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா கூடாதான்னு இந்தியா டிபேட் பண்றாங்க. அதுக்கு சில முக்கியமான காரணங்களும் இருக்கு. முதல் காரணம் கிளைமேட் சேஞ்ச். ஒரு சயின்டிபிக் ஸ்டடியில கங்கை நதியில தண்ணி அளவு 1990s கம்பேர் பண்ணா சுமார் 50% கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. வெயில் காலத்துல இது இன்னும் கம்மியாகும். எந்த அளவுக்கு குறையுது அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் கட்டிருக்கிற டேம்ஸ்லயே தேவையான அளவு தண்ணி இருக்க மாட்டேங்குது. ஸோ வேண்டிய அளவு ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி கூட நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, எந்த ஃபரக்கா பேரேஜ் கிட்ட தண்ணி வேணும்னு கங்கை நதி தண்ணியை திருப்பி விட்டாங்களோ அங்கேயே நதியில தண்ணி பத்தல. சோ இந்த மொத்த திட்டமே ஃபெயில்யூர். இப்போ ரெண்டாவது காரணம் நம்மளோட பாப்புலேஷன். கங்கை நதி போற யூபி பீகார் மாநிலங்களோட ஜனத்தொகை கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமா இருக்கு 1996 இருந்து இப்போ வரைக்கும். ஏற்கனவே நதியில தண்ணி பாதி ஆயிடுச்சு, ஆனா ஜனத்தொகை டபுள் ஆயிடுச்சு. நமக்கே தண்ணி இல்லைன்னா இன்னொரு நாட்டுக்கு எப்படி கொடுக்கறது? அப்படி எவ்வளவு தண்ணி தாங்க பங்களாதேஷ்க்கு நம்ம கொடுக்கணும்? ஒண்ணு இல்லைங்க, சுமார் 720 கோடி லிட்டர் தண்ணி ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்கணும். இப்படி வருஷம் ஃபுல்லா பண்ணணும், அவ்வளவுதான். நமக்கே தண்ணி இல்லைனாலும் அவங்களுக்கு 350 கோடி லிட்டர் தண்ணியாவது ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த ட்ரீட்டி சொல்லுது. இப்படி ஒரு ட்ரீட்டி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? சரி, அதுக்காக தண்ணியே கொடுக்காம இருக்க முடியுமா? அதுவும் பிரச்சனை தான். இதுல இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வேற இருக்கு. பங்களாதேஷ் சும்மா இல்லாம இந்தியாவை சீண்டிக்கிட்டே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்திய அரசு இந்த கேஞ்சஸ் வாட்டர் ட்ரீட்டியை ரெனியூ பண்ணுமா பண்ணாதா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.